cash account debit to capital account, cash account debit to capital account, cash account debit to capital account, purchase account debit to cash account, purchase account debit to cash account. ஜர்னல் என்ட்ரி மெமரி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா 12th குள்ள எத்தனை ஜர்னல் என்ட்ரி மெமரி பண்ணி முடிப்பீங்க? நம்ம படிக்கக்கூடிய எல்லா ஜர்னல் என்ட்ரிக்கு பின்னாடியும் இந்த ஈக்குவேஷன் தான் இருக்கு. இந்த ஈக்குவேஷனுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்கை மட்டும் நீங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த ஜர்னல் என்ட்ரியை பார்த்தும் எந்த டிரான்சாக்ஷனை பார்த்தும் பயப்படாம உங்களோட சம சால்வ் பண்ண முடியும். சோ அது என்ன ஈக்குவேஷன்னா அசெட்ஸ் ஈக்குவல் டு liabilities plus capital. அசெட்ஸ்னா என்ன? நம்ம பிசினஸ் எந்தெந்த திங்ஸ் எல்லாம் வந்து ஹோல்ட் பண்ணிருக்கோம் ஓன் பண்ணிருக்கோம் அதெல்லாம் நம்ம அசெட்ஸ்னு சொல்லுவோம். இட் மே பி tangible or intangible, ஆனா அது கண்டிப்பா மானிட்டரி வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். It is equal to liabilities plus capital னு சொல்றாங்க. What is liability here? வெளியில இருக்கிற அவுட்சைடர்ஸோ இல்ல கிரெடிட்டர்ஸோ யாராவது நம்ம பிசினஸ்ல வந்துட்டு அவங்க அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்கன்னா இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களுக்கு அதை நம்ம திருப்பி பே பண்ணணும் அப்படிங்கிறது. அதாவது பிசினஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுதான் வந்து liabilities, அதுதான் நம்ம பொறுப்புன்னு தமிழ்ல சொல்லுவோம். அண்ட் பிளஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்றோம். ஏன் இந்த இடத்துல வந்து கேபிட்டல் இங்க வருது அப்படின்னா நம்ம ஓனர் வந்துட்டு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றாரா, ஓனரையும் நம்ம ஒரு அவுட்சைடரா தான் கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட் செகண்ட் சாப்டர்ல ஒரு கான்செப்ட் படிச்சீங்கன்னா அந்த கான்செப்ட் படி பிசினஸ் வேற ஓனர் வேற. அதனால ஓனர் இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டையும் நம்ம லயபிலிட்டியா கன்சிடர் பண்ணி இது ரெண்டையும் ஆட் பண்ணா அசெட் வரும் அப்படிங்கறது நம்மளோட ஈக்குவேஷனுக்கான மீனிங். எப்பவுமே நம்ம புக்ஸ்ல பார்க்கக்கூடிய எவர்கிரீன் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஓனர் ஸ்டார்ட்ஸ் a business with 1 lakh rupees. சோ இந்த இடத்துல வந்து டிரான்சாக்ஷன் இதுதான். என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு and then capital account involved ஆயிருக்கு. கரெக்ட்டா? சோ கேஷ் வந்து இன்கிரீஸ் ஆகுது, கேஷ் அக்கவுண்ட் gets increased and capital account increase ஆகுது. ஓகேவா? சோ கேஷ்ங்கிறது ஜெனரலா என்ன அக்கவுண்ட்? கேஷ்ங்கிறது டெபிட் அக்கவுண்ட். டெபிட் அக்கவுண்ட் வந்து டெபிட் பண்ணாதான் இன்கிரீஸ் ஆகும். சோ கேஷ் அக்கவுண்ட் should be debited and capital accountங்கிறது கிரெடிட் அக்கவுண்ட். கிரெடிட் அக்கவுண்ட் இன்கிரீஸ் ஆகிறதுக்கு நம்ம கிரெடிட் பண்ணனும். கரெக்ட்டா? அப்ப கேஷ் அக்கவுண்ட் டெபிட் டு கேபிட்டல் அக்கவுண்ட். ஓகே? சோ திஸ் இஸ் தி சோ காமனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் டஃபா ஃபீல் பண்ற ஜர்னல் என்ட்ரிஸ் இந்த லாஜிக் வச்சு எப்படி டீகோட் பண்ணுங்கிறது ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு டிஎம்க்கு அனுப்பிடுறேன். சோ 11th and 12th காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் உட்காந்து வாங்குவாங்கன்னு இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस லாஸ்ட் மினிட் நோட்ஸ் படிக்காம இப்ப இருந்தே கான்செப்ட்ஸை கிளியரா வச்சுக்கிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு ஒரு கான்செப்ட் கிளாரிட்டி கிங்கா என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா யூ கேன் ஜாயின் our 1 year ஆன்லைன் கிளாஸ் லைவ் பேட்ச். கிளாஸஸ் கமிங் 18ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களோட சீனியர் அண்ட் த போர்ட் டாப்பர் நான் தான் அந்த கிளாஸஸ் ஹேண்டில் பண்ண போறேன். Extra Dhamakava, we have a WhatsApp channel for every quizzes and Q&A, important questions, PDF இதெல்லாம் வந்து நான் ஃப்ரீயா அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு WhatsApp channel லிங்க் வேணும் அப்படின்னா நம்மளோட பயோல இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நாளையில இருந்து ரெகுலரா உங்களுக்கு questions and important notes எல்லாமே அதுல ஃப்ரீயா அப்லோட் பண்ணுவோம். ஓகே, பை.